தமிழகத்தில் இருக்க 2 அமைச்சர்களோட பதவி வந்து பறிபோக போகிறது. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். முதலமைச்சர் ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் இதுக்கான தீவிரமான ஆலோசனை வந்து பண்ணிக்கொண்டு வருகிறார்கள். அதாவது வந்து எப்பயுமே நாடாளுமன்ற தேர்தல் நடந்தால் அதில் ஆளும் கட்சி தான் வந்து வெற்றி பெறும். இந்த டைம் ஆளும் கட்சியாக இருக்கிறது திமுக தான். ஸோ திமுக வந்து இந்த டைம் வந்து 39 இடத்துல வந்து வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து போட்டியிட்டது. ஆனால் வந்து கருத்து கணிப்பு முடிவில் வந்து திமுக வந்து கண்டிப்பாக 2 தொகுதியில் வந்து தோற்றுவிடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதனால் திமுக கொஞ்சம் வந்து அதிர்ச்சியில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. ஸோ இந்த 2 தொகுதியில் தோத்தா திமுகவுக்கு எந்த லாஸும் கிடையாது. ஆனால் வந்து இது வந்து சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு மிகப்பெரிய அடியா விழ வாய்ப்புகள் இருக்கு. அதனால முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு முடிவு எடுத்திருக்காங்களாம். ஸோ இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2 அமைச்சர்கள் வந்து ஒழுங்காக செயல்படவில்லை, அவங்க வாக்கும் வந்து ஒழுங்காக சேகரிக்கவில்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த 2 தொகுதியில் தோற்க போகிற 2 தொகுதியில் அங்கே இருக்க 2 அமைச்சர்கள் வந்து பதவியிலிருந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நீக்க போகிறாங்களாம். அந்த 2 அமைச்சர்கள் யார் அப்படிங்கிற லிஸ்ட்டை வந்து முதலமைச்சர் ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் ரெடி பண்ணி தான் வச்சுருக்காங்க. எதுவாக இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு அப்புறம் தான் வந்து இந்த முடிவை அறிவிக்க போகிறாங்களாம். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?